இப்போ ஒரு விசித்திரமான விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, உலகத்தையே தன்னோட கால் அடியில வச்சிருக்க ஒரு ரோமானிய பேரரசர். நினைச்ச மாத்திரத்துல எதை வேணாலும் சாதிக்க முடியும். சரி. ஆனா இன்னொரு பக்கம், நாளைக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும்னு கூட தெரியாத, எந்த ஒரு அடிப்படை உரிமையும் இல்லாத ஒரு சாதாரண அடிமை. ஓ, ரெண்டு முற்றிலும் வேறையான துருவங்கள் இல்லையா? கண்டிப்பா. ஒருத்தருக்கு தன்னோட வெளி உலகத்து மேல முழுமையான கண்ட்ரோல் இருக்கு, இன்னொருத்தருக்கு எந்த கண்ட்ரோலும் இல்ல. ஆனா இவங்க ரெண்டு பேருமே தங்களோட வாழ்க்கையை எதிர்கொள்ள, மனச நிர்வகிக்க ஒரே மாதிரியான ஒரு தத்துவத்தை தான் பயன்படுத்தினாங்கன்னா உங்களால நம்ப முடியுதா? அது மட்டும் இல்ல, அதாவது அதே தத்துவத்தை தான் வியட்நாம் போர்ல சிக்கி 7 வருஷம் சிறையில சித்திரவதைகளை அனுபவிச்ச ஒரு போர் வீரரும் தனக்கான ஆயுதமா பயன்படுத்தினாரு. அட ஆமா, ஜேம்ஸ் ஸ்டாக்டேல். சரியா? கரெக்ட். இப்போ யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு விஷயம் ஒரு பேரரசருக்கும் ஒரு அடிமைக்கும் ஒரு போர் வீரருக்கும் ஒரே நேரத்துல கை கொடுக்குதோ, கண்டிப்பா அதுல ஆழமான ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கணும் இல்லையா? 100க்கு 100 உண்மை. அந்த உண்மையை தேடிதான் இன்றைய நமது ஆழமான ஆய்வு நம்ம தொடங்க போறோம். புதிய விஷயங்களை கத்துக்க ஆர்வமா இருக்கிற உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆமா, இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உரையாடல் நடத்த போறோம். அதான், இன்னைக்கு நாம மூலாதாரமா எடுத்துக்க போறது ரியான் ஹாலிடே மற்றும் ஸ்டீவன் ஹான்செல்மன் எழுதின தி டெய்லி ஸ்டோயிக் அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகம். தி டெய்லி ஸ்டோயிக் ரொம்ப பிரபலமான புத்தகம். ஆனா இந்த ஸ்டோயிக் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நிறைய பேருக்கு ஒரு தப்பான பிம்பம் வரலாம். அதாவது உணர்ச்சியே இல்லாதவங்க, ஒரு மரக்கட்டை மாதிரி, எதற்கும் அலட்டிக்காதவங்க, வலிய பத்தி கவலைப்படாதவங்க அப்படின்னு தோணலாம். அது முற்றிலும் தவறான ஒரு பிம்பம். ஸ்டோயிசம் அப்படிங்கிறது நம்ம உணர்ச்சிகளை அழிக்கிறதுக்கான ஒரு தத்துவம் கிடையாது. அப்போ அது என்ன? மாறாக, அது நம்முடைய மனசை மிக சரியா நிர்வகிக்கிறதுக்கான ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓ, ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம். கேக்குறதுக்கே நல்லா இருக்கே. ஆமாங்க. ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் ஆரேலியஸ் ஆகட்டும், இல்ல நீங்க முதல்ல சொன்ன அந்த அடிமையா இருந்த தத்துவஞானியா மாறின எபிக்டேட்டஸ் ஆகட்டும், இல்லை புகழ்பெற்ற சிந்தனையாளர் செனிகா, இவங்க எல்லாருமே இந்த தத்துவத்தை வெறும் கோட்பாடா பார்க்கல. வாழ்க்கை எவ்வளோ குழப்பமா இருந்தாலும் அதை கையாள்றதுக்கான ஒரு கருவியா தான் பார்த்தாங்க. இதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. போர்க்களத்திலையும் சிறைச்சாலையிலையும் வேலை செஞ்ச ஒரு தத்துவம் இன்னைக்கு காலையில கடுமையான டிராபிக்ல சிக்கிட்டு ஆபீஸ்க்கு போற உங்களுக்கும் எனக்கும் எப்படி பயன்பட போகுது அப்படிங்கறத நான் விரிவா பார்க்க போறோம். கண்டிப்பா, அதுதான் இந்த ஆழமான உரையாடலோட நோக்கமே. சரி, அப்போ இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம மனசுல இன்ஸ்டால் பண்ண நாம எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இதுக்கான அடிப்படை விதி என்ன? அதுக்கு நாம எபிக்டேட்டஸோட சிந்தனைகள்ல இருந்து தொடங்குறதா சரியான வழின்னு நான் நினைக்கிறேன். அவர் வாழ்க்கையோட மிக முக்கியமான பணியை ஒன்னு சொல்றாரு. அது என்ன பணி? அத உற்றுநோக்குதலின் ஒழுக்கம், இல்லைன்னா கட்டுப்பாட்டின் வட்டம் அப்படின்னு சொல்லலாம். கட்டுப்பாட்டின் வட்டம், அதாவது தி சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல். ஆமா, அதேதான். அதாவது நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள் எவை, நம்ம கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள் எவை அப்படின்னு மிக தெளிவா பிரிச்சு பார்க்கறது தான் அந்த முதல் அடிப்படை விதி. பிரிச்சு பார்க்கணும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா, மத்தவங்களோட செயல்கள், நம்மளோட உடல்நிலை, வெளியில் அடிக்கிற மழை இல்ல வெயில், பொருளாதாரம், இது எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல இல்லையா? ஆமா, அது எதுவுமே நம்ம கையில இல்ல. ஆனா அந்த விஷயங்களுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம், நம்மளோட தேர்வுகள் என்ன, நம்மளோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறது மட்டுமே நம்மளோட முழுமையான கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்போ நீங்க சொல்றத கேக்குறப்போ கோட்பாடா படிக்கிறதுக்கு இது ரொம்ப எளிமையா தெரியுது. ஆனா பிராக்டிக்கலா யதார்த்தம் வேற மாதிரி இருக்குமே. எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஒரு முக்கியமான மீட்டிங்காக ஏர்போர்ட்டுக்கு போறேன். திடீர்னு மோசமான வானிலை காரணமா ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயம்தான். ஆமா, ஆனா அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனே எனக்குள்ள பயங்கர கோபம் பீறிட்டு வருது, ஹார்ட் பீட் எகிரிடுது. அந்த நேரத்துல வானிலை என் கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு நான் மனப்பாடம் பண்ண தத்துவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என் கோபத்தை எப்படி உடனே நிறுத்துறது? அது சாத்தியமா? கோபத்தை அப்படியே உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி நிறுத்துறது மனித இயல்புக்கு சாத்தியமில்லாத ஒண்ணுதான். அதான் எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா அந்த உணர்ச்சி எதனால உருவாகுது அப்படிங்கிற அந்த மெக்கானிசத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஸ்டோயிசத்தின்படி பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வெளி நிகழ்வும் நம்மை நேரடியாக பாதிக்கிறதே இல்ல. ஒரு நிமிஷம், நிகழ்வுகள் நம்ம பாதிக்கிறது இல்லையா? ஃப்ளைட் கேன்சல் ஆனது ஒரு நிகழ்வு தானே, அதுதானே என்ன பாதிக்குது? இல்ல, அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். ஃப்ளைட் கேன்சல் ஆனது அப்படிங்கிறது எந்த சாயமுமே இல்லாத ஒரு சாதாரண நிகழ்வு. வானத்துல ஒரு புயல் அடிக்குது, அதனால ஒரு இயந்திரம் பறக்கல, அவ்வளவுதான் விஷயம். சரி,
அப்புறம் ஏன் எனக்கு கோபம் வருது? ஏன்னா இந்த ஃப்ளைட் கேன்சல் ஆனது ரொம்ப மோசமான ஒரு விஷயம், இது என் வாழ்க்கையே கெடுத்துருச்சு அப்படின்னு அந்த நிகழ்வு மேல ஒரு மதிப்பீடை நீங்க வைக்கிறீங்க இல்லையா? அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஓ ஆமா, அந்த மீட்டிங் போயிடுச்சேங்கிற மதிப்பீடு. எக்ஸாக்ட்லி. அந்த மதிப்பீடு தான் உங்க கோவத்துக்கு காரணம். ஒரு நிகழ்வுக்கும் அந்த நிகழ்வுக்கு நீங்க காட்டுற ரியாக்ஷனுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. ஒரு கேப். ஆமா, அந்த இடைவெளியில உங்களோட மூளை ஒரு கதையை உருவாக்குது. அந்த கதையை, அந்த மதிப்பீட்டை மாற்றுறதுதான் உற்று நோக்குதலின் ஒழுக்கம் அப்படிங்கிறது. அட, இத நான் இன்னொரு கோணத்துல பாக்கறேன். இப்போ நான் தினமும் ஆபீஸ் போற வழியில கடுமையான டிராஃபிக்ல மாட்டிக்கிறேன். சரி. அப்போ இந்த ஊரு டிராஃபிக் என் நேரத்தை எல்லாம் விழுங்குது அப்படின்னு நான் ரொம்ப எரிச்சல் அடையறேன். ஆனா டிராஃபிக் அப்படிங்கிறது பல வண்டிகள் ஒரே ரோட்ல போகுது அப்படிங்கிற ஒரு இயல்பான நிகழ்வு. ஆமா, அதை யாராலையும் மாத்த முடியாது. அத கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அந்த டிராஃபிக்ல உட்கார்ந்திருக்கிற அந்த 1 மணி நேரத்தை நான் ஒரு ஆடியோ புக் கேட்கிற நேரமாவோ இல்ல எனக்கான ஒரு அமைதியான சிந்தனைக்கான நேரமாவோ மாத்திக்கிற தேர்வு என் கையில தான் இருக்கு. அப்சல்யூட்லி. அந்த பார்வைய மாத்துறது தான் கட்டுப்பாட்டின் வட்டத்துக்குள்ள வர்றது. சரியா? மிக துல்லியமான புரிதல். ஒரு விஷயம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னு நாம உணர்ந்துட்டா, அது மேல நம்ம எனர்ஜியை வீணாக்குறது எவ்வளவு முட்டாள்தனம் அப்படிங்கிறது நமக்கே தானா புரிஞ்சிடும். உண்மைதான். இப்போ ஒரு புயலை பார்த்து நாம என்னைக்காவது கோவப்படுறோமா? இல்ல. ஏன்? ஏன்னா புயல் நம்ம பேச்ச கேட்காதுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆமா, புயல்கிட்ட போய் சண்டை போட முடியாது. அதே பார்வையை தான் மனிதர்களோட முட்டாள்தனத்தின் மீதும் வெளி உலகத்தின் மீதும் நம்ம வைக்கணும்னு ஸ்டோயிசம் சொல்லுது. அருமை. ஆனா இங்கேயும் எனக்கு ஒரு சிக்கல் தோணுது. இப்போ என் கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை நான் பிரிச்சுட்டேன். சரி. ஒருவேளை ஆபீஸ்ல எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரமோஷன் மறுக்கப்படுது. இல்ல சமூகத்துல எனக்கு ஒரு பெரிய அநீதி இழைக்கப்படுதுன்னு வச்சுப்போம். இது கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான். ஆமா, அந்த அநீதி என் கட்டுப்பாட்டுல இல்ல. அதுக்காக நான் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம, சரிப்பா இது என் கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிட்டு சும்மா சுருண்டு படுத்துக்கணுமா? அப்படி செஞ்சா அது தப்பு. ஏன்னா இது ஒரு விதமான கோழைத்தனத்தை தானே உருவாக்கும். செயல் இழந்து போற மாதிரி இருக்கே. கண்டிப்பா. இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டோயிசத்தோட அடுத்த பரிமாணத்துக்கு போகணும். அத செயல்பாட்டிற்கான ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிசிப்ளின் ஆஃப் ஆக்ஷன். செயல்பாட்டிற்கான ஒழுக்கம். ஆமா, நடக்கிறதை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது முடங்கி போறது கிடையாது. இங்கதான் மார்க்கஸ் ஆரீலியஸோட ரொம்ப ஃபேமஸான ஒரு வரி உள்ள வருது. பாதையில் உள்ள தடையே நமக்கான வழிகாட்டியாக மாறுகிறது. ஓ, the obstacle is the way. தடையே வழியா? இத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமா? கண்டிப்பா. இத சமூக ஆர்வலர் சவுல் அலின்ஸ்கி அப்படிங்கிறவரோட கருத்தோட இணைச்சு பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, உலகம் எப்படி இருக்கணும்னு நம்ம கற்பனை செய்யறோமோ அங்கிருந்து தொடங்கக்கூடாது. உலகம் இப்போ உண்மையிலே எப்படி இருக்கோ அங்கிருந்து தான் தொடங்கணும். அதாவது ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண சொல்றாரு. ஆமா. இப்போ உங்களுக்கு அநீதி நடக்கும்போது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு புலம்புறது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயத்து மேல எனர்ஜியை வேஸ்ட் பண்றதுக்கு சமம். சரி, அப்போ என்ன செய்யணும்? சரி, அநீதி நடந்துருச்சு. இப்போ இதை சரி செய்ய என் கையில இருக்கிற ஆயுதங்கள் என்ன, நான் அடுத்ததா என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சிந்திச்சு செயல்படுறது தான் செயல்பாட்டிற்கான ஒழுக்கம். சூப்பர். இதை யோசிக்கும் போது எனக்கு குத்துச்சண்டை விளையாட்டோட நினைவு தான் வருது. இப்போ ஒரு பாக்ஸர் ரிங்குக்குள்ள நுழையும் போது எதிராளி கிட்ட இருந்து தனக்கு அடி விழுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அது தெரிஞ்சுதான் உள்ளே போறான். முகத்துல அடி விழுந்த உடனே அவன், ஐயோ என்னை எப்படி அவன் அடிக்கலாம், இது அநியாயம் அப்படின்னு அழுதுகிட்டு போட்டி விட்டு வெளியே வர்றதில்ல. அடி வாங்குறது அந்த விளையாட்டோட இயல்புன்னு அவனுக்கு தெரியும். கரெக்ட். அந்த அடியே தனக்கான ஒரு ட்ரெய்னிங்கா மாத்தி எதிராளியோட பலவீனத்தை ஆராய்ந்து அவர் ரொம்ப உக்கிரமா திருப்பி அடிப்பான் இல்லையா? அதேதான். இங்க அந்த பாக்ஸர் வலிய மறுக்கல, ஆனா அந்த வலிய தன்னோட அடுத்த ஆக்ஷனுக்கான ஒரு டேட்டாவா, ஒரு தகவலா மாத்திக்கிறான். அருமையான பாயிண்ட். நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா, வியட்நாம் போர் கைதி ஜேம்ஸ் ஸ்டாக்டேல்ஸ். ஆமா, அவரோட கதைக்கும் இதுக்கு தொடர்பு இருக்கா? கண்டிப்பா. அவர் ஒரு இருட்டான அறையில் அடைக்கப்பட்டு தொடர்ச்சியா சித்திரவதை செய்யப்பட்டார். எப்போ ரிலீஸ் ஆவாருன்னு அவருக்கு தெரியாது. அது அவர் கண்ட்ரோல்லையும் இல்ல. ரொம்ப கொடுமையான சூழ்நிலை அது. ஆனா ஒரு சும்மா முடங்கி கிடக்கல. மத்த கைதிகள் கிட்ட ரகசியமா பேசுறதுக்கு சுவர்களை தட்டி ஒரு சீக்ரெட் கோட் லாங்குவேஜ் உருவாக்குனாரு. வாவ், சுவரை தட்டியே பேசியிருக்காங்களா? ஆமா, தன் கட்டுப்பாட்டுல இருந்த அந்த சின்ன விஷயத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய போராட்டத்தையே கட்டளைச்சாரு. அதனாலதான் சொல்றேன், தடையை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது தோல்வி கிடையாது, அதுவே அடுத்த கட்ட தாக்குதலுக்கான தொடக்க புள்ளி. தடைய தாண்டறது, செயல்படுறது எல்லாம் சரி.
ஆனா சில நேரங்கள்ல விதியோட பிடி ரொம்ப கொடூரமா இருக்குமே. அதாவது இப்போ நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரோட மரணம், இல்ல ஒரு பெரிய விபத்து நடந்து நிரந்தரமா உடம்பு முடங்கி போயிடுதுன்னு வைங்க. இப்படிப்பட்ட மிக கடுமையான இழப்புகளை சந்திக்கும் போது நாம என்ன செயல்பட முடியும்? ம், இது ரொம்ப ஆழமான கேள்வி. அங்க தடைய தாண்ட எந்த வழியும் இல்லையே. இப்படிப்பட்ட இரண்ட சூழ்நிலைகளை இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் எப்படி டீல் பண்ணுது? இங்க தான் ஸ்டோயிசம் தன்னோட மிக கடுமையான ஆனா மிக ஆழமான ஒரு தத்துவத்தை முன்வைக்குது. அது மன உறுதிக்கான ஒழுக்கம். மன உறுதிக்கான ஒழுக்கம், டிசிப்ளின் ஆஃப் வில். ஆமா, இது அவங்க லாத்தின்ல அமோர் ஃபாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விதியை நேசித்தல். விதியை நேசிக்கிறதா? ஆமா, நடக்கிற எல்லாத்தையும் சும்மா பற்களை கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிறத மட்டும் பத்தாது. அதை அப்படியே நெஞ்சார விரும்பி நேசிக்கணும் அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி மாதிரி தெரியல. இப்போ எனக்கு ஒரு பயங்கரமான நோய் வருது, இல்ல என் வேலை பறி போக்குது அப்படின்னா அதை நான் எப்படி நேசிக்க முடியும்? அதை விரும்புறது மனித இயல்புக்கு முரணானது இல்லையா? மேலோட்டமா பார்த்தா உங்களுக்கு அப்படித்தான் தோணும். ஆனா மார்க்கஸ் ஆரேலியஸ் இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க. அவர் ரொம்ப கசப்பான மருந்துகளையோ இல்ல ரொம்ப வலியை கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டையோ உங்களுக்கு பரிந்துரைக்கிறாருன்னு வைப்போம். சரி. நீங்க அந்த டாக்டர் கிட்ட போய் சண்டை போடுவீங்களா இல்ல கோவப்படுவீங்களா? மாட்டேன். ஏன்னா அந்த வலி என் நல்லதுக்குத்தானே எனக்கு தெரியும். அதேதான். இயற்கையோ இல்ல விதியோ நமக்கு கொடுக்கிற கஷ்டங்களையும் அப்படிப்பட்ட ஒரு கசப்பான மருந்தாதான் நம்ம பார்க்கணும். அது நம்ம ஆன்மாவை பலப்படுத்த வந்த ஒரு பயிற்சி அப்படின்னு நம்ம முழுமையா நம்பணும். ஓ, இதோட பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன உண்மையிலே பிரமிக்க வைக்குது. நான் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். சொல்லுங்க. எனக்கு வீடு மாறுறதுன்னா ரொம்ப வெறுப்பான ஒரு வேலை. பல கனமான பெட்டிகளை தூக்கிக்கிட்டு மாடிப்படிகள்ல ஏறுறது முதுகு வலிய கொடுக்கும். யாரோ என்ன கட்டாயப்படுத்தி அந்த வேலைய வாங்குற மாதிரி நான் ரொம்ப எரிச்சல் அடைவேன். பொதுவா எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனா அதே வலிய தான் நான் ஜிம்ல போய் உடற்பயிற்சி பண்ணும்போதும் அனுபவிக்கிறேன். நானே என் காசை கட்டி ஜிம்ல சேர்ந்து கனமான இரும்புகளை தூக்குறேன். தசைகள் கிழிஞ்சாலும் வலிச்சாலும் அந்த வலிய நான் ரசிக்கிறேன். எக்ஸாக்ட்லி. சூப்பர் ஓமை இது. பாத்தீங்களா, பெட்டிய தூக்கும்போது இருக்கிற அதே பிசிக்கல் வலிதான் ஜிம்லயும் இருக்கு. ஆனா ரெண்டாவதுல அத நான் தேர்வு செய்றேன். நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த தேர்வு அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம மேல யாரோ திணிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்ம உடைஞ்சு போறோம். கரெக்ட். ஆனா இந்த விதியை நேசிப்பது, அதாவது அமோர் ஃபாட்டி அப்படிங்கிறது, இயற்கையா நடக்கிற அத்தனை கஷ்டங்களையும் நாமே நம்ம விருப்பத்துக்காக தேடி போய் செய்யற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்குறது தான். ஆமா, அதாவது சரி, இந்த வலியை நான் வரவேற்கிறேன், இதை என் பொறுமையை செக் பண்ண எனக்கு நாளே கொடுத்துக்கிட்ட சவால் அப்படின்னு மனநிலைய மாத்துறது. அப்படி மாத்தும்போது அந்த துயரம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கஷ்டத்தை பார்த்து பயப்படாம, இல்ல அதுலேருந்து தப்பிக்க வீடியோ கேம்ஸ், மது அப்படின்னு திசை திரும்பாம அந்த வலியை நேருக்கு நேர் எதிர்கொள்றது தான் ஆகச்சிறந்த மன உறுதி. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா இப்போ இந்த உற்று நோக்குதல், செயல், மன உறுதி அப்படின்னு இது எல்லாத்தையும் தினமும் ஃபாலோ பண்றதுக்கு அபாரமான ஒரு விழிப்புணர்வு தேவையே. ஆமா, நிச்சயமா தேவை. ஒவ்வொரு நிமிஷமும் நாம அலர்ட்டா இருக்கணும். ஆனா மனுஷங்களான நமக்கு இயல்பாவே கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குமே. இவ்ளோ தெளிவா பொறுமையா வாழ நம்மள எது உந்தி தள்ளும்? அதுக்கான எரிபொருள் என்ன? அந்த எரிபொருள் நாம எல்லாருமே ஒரு நாள் சந்திக்க போற ஒரு மறுக்க முடியாத உண்மையிலிருந்து தான் வருது. அது என்ன உண்மை? அதுதான் மரணம். மரணத்தை எப்பவுமே உணர்ந்திருக்கிறது. இது அவங்க மெமெண்டோ மோரி அப்படின்னு லத்தீன் மொழியில சொல்றாங்க. மெமெண்டோ மோரி? ஆமா, நீ இறக்க பிறந்தவன் அப்படிங்கறத நினைவில் கொள் அப்படிங்கறது தான் இதோட சுருக்கம். இது எனக்கு புத்தகத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி. மார்க்கஸ் ஆரேலியஸ் தன்னோட குறிப்புகள்ல ஒரு அருமையான சிந்தனையை முன்வைக்கிறாரு. அந்த அலெக்சாண்டர் கதையை சொல்றீங்களா? அதேதான். உலகத்தையே வென்ற மாவீரன் அலெக்சாண்டரையும் அவனோட கோவேறு கழுதையை ஓட்டுற ஒரு சாமானியனையும் அவர் ஒப்பிடுறாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான கம்பேரிசன் இது. ஆமா, இவங்க 2 பேருமே இறந்த பிறகு கடைசியில ஒரே மண்ணுல தான் புதைக்கப்படுறாங்க. 2 பேருமே அதே மண்ணோட மண்ணாக தான் போறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நாம எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஈகோ வச்சிருந்தாலும் மரணம் எல்லாரையும் சமமாக்கிடுது இல்லையா? கண்டிப்பா. ஆனா இத ஒரு வெறும் எச்சரிக்கையா மட்டும் ஸ்டோயிசம் பார்க்கல.
வாழ்க்கைய முழுமையா வாழ்றதுக்கான ஒரு மாபெரும் அழைப்பாகவும் பார்க்குது. இங்கதான் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. எப்போ வேணாலும் நம்ம தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு, நாம நாளைக்கு செத்துடுவோம் அப்படின்னு எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு விதமான மனச்சோர்வையும் விரக்தியும் தராதா? உங்களுக்கு அப்படி தோணுதா? நிறைய பேர்ட்ட அப்படி தோண வாய்ப்பு இருக்குல்ல. எப்படியும் சாக போறோம், அப்புறம் எதுக்கு ஆபீஸ்ல இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கணும், எதுக்கு புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மை வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? மரணத்தை நினைக்கிறது எப்படி நம்மள மோட்டிவேட் பண்ணும்? இது ஒரு மிக நியாயமான கேள்விதான். ஆனா மரணத்தை பத்தின இந்த விழிப்புணர்வு விரக்தியை தராது, மாறாக அது நமக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை தான் கொடுக்குது. சுதந்திரமா? எப்படி? நாம ஏன் சோம்பேறியா இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு முடிவில்லாத நேரம் இருக்கு அப்படின்னு ஒரு தப்பான மாயையில நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஓ, நேரம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறது தான் பிரச்சனையா? ஆமா, செனிக்காவோட புகழ்பெற்ற வரி ஒன்னு இருக்கு. வாழ்க்கை குறுகியதல்ல, நாம் தான் அதை வீணடிக்கிறோம். அதாவது முடிவில்லாத காலம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல நேரத்தை செலவிடுறோம்னு சொல்றாரா? எக்ஸாக்ட்லி. நாம எவ்வளவு நேரத்தை மத்தவங்களோட கருத்துக்காக கவலைப்படுறதுலயும் அர்த்தமே இல்லாத வாக்குவாதங்கள்லயும் வீணாக்குறோம்னு யோசிப்பாருங்க. ஆமா, நிறைய நேரம் அப்படிதான் போகுது. என்றைக்காவது ஒரு நாள் நாம இறந்துடுவோம், அது நாளைக்கு காலையில கூட இருக்கலாம் அப்படிங்கிற உண்மை ஆழமா பதிஞ்சிட்டா, இன்னைக்கு உங்க மேல கோவப்படுற ஒரு நபர்கிட்ட நீங்க அதே கோவத்தை காட்டுவீங்களா? நிச்சயமா காட்ட மாட்டேன். அதுக்கு நேரமும் இல்ல, அவசியமும் இல்ல. உங்கள பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு உங்க விருப்பத்தெல்லாம் அடக்கி வைப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்னா அதற்கெல்லாம் உங்களுக்கு நேரமே இல்ல. அட ஆமா. இந்த விழிப்புணர்வு உங்ககிட்ட இருக்கிற பயங்கள், ஈகோ எல்லாத்தையும் சுட்டரிச்சிடும். ஒவ்வொரு நாளையும் உங்களோட கடைசி நாள் போல எந்த பாசாங்கும் இல்லாம ரொம்ப உண்மையா வாழத் தொடங்குவீங்க. அது ஒரு விதமான விடுதலைய, தெளிவான சுதந்திரத்தை உங்களுக்கு தரும். ரொம்ப ஆழமான ஒரு கண்ணோட்டம். நிஜமாவே நம்ம இன்னைக்கு பல விஷயங்களை ரொம்ப ஆழமா அலசியிருக்கோம். ஆமா, ரொம்ப சிறப்பான உரையாடல் இது. இந்த ஆழமான உரையாடலோட மையக்கருத்துக்களை நான் சுருக்கமா தொகுத்து வழங்குறேன். விஷயம் உற்று நோக்குதல். அதாவது நடக்கிற நிகழ்வுகளுக்கும் அதுக்கு நாம காட்டுற எதிர்வினைக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளிய புரிஞ்சுக்கிறது. எதை நம்மால கட்டுப்படுத்த முடியும், எதை முடியாதுன்னு தெளிவு பெறுறது. கரெக்ட். 2வது செயல். நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள பத்தி புலம்பாம உலகத்தை உள்ளபடி ஏத்துக்கிட்டு வர்ற தடைகளையே நமக்கான பாதையா மாத்தி செயல்படுறது. ரொம்ப முக்கியம். 3வது மன உறுதி. கசப்பான அனுபவங்கள் வந்தாலும் அது நம்மள பலப்படுத்த இயற்கை கொடுக்கிற பயிற்சின்னு விதியை நேசிக்கிறது. அமோர் ஃபாட்டி. ஆமா. இறுதியா மெமெண்டோ மோரி. வாழ்க்கை எவ்வளவு சின்னது, மரணம் எவ்வளவு நிச்சயமானது அப்படிங்கறத உணர்ந்து தேவையில்லாத ஈகோ இல்லாம இன்னைக்கு இந்த நொடில வாழ்றது. சூப்பரா சம்மரைஸ் பண்ணீங்க. இந்த தத்துவங்கள் ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பழங்கால நூல்களுக்காக எழுதப்பட்ட தியரிகள் கிடையாது. அப்போ இத நாம எப்படி பார்க்கணும்? இன்னைக்கு நீங்க உங்க ஆபீஸ்ல சந்திக்கிற ஒரு கடினமான மேனேஜரை எப்படி எதிர்கொள்றது, டிராஃபிக்ல வர்ற எரிச்சலை எப்படி கையாள்றது, குடும்பத்துல வர்ற சின்ன சின்ன சண்டைகளை எப்படி அணுகிறது அப்படிங்கிறதுக்கான நடைமுறை தீர்வுகளா தான் இதை நாம பார்க்கணும். நிச்சயமா. அந்த தெளிவோட இந்த விவாதத்தை ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட நாம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். தாராளமா. உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்திக்க தூண்டும் கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, நாங்களும் கேட்க ஆர்வமா இருக்கோம். ப்ளூடாச் குறிப்பிடுற தெசியஸின் கப்பல், அதாவது ஷிப் ஆஃப் தெசியஸ் அப்படிங்கிற புகழ்பெற்ற தத்துவ கேள்வி உங்களுக்கு நினைவிருக்கலாம். கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கப்பல்ல இருக்கிற பழைய பலகைகள் எல்லாம் ஒவ்வொன்னா மாற்றப்பட்டு முழுவதுமா புதிய பலகைகள் வைக்கப்பட்டால் அது அதே பழைய கப்பலா இல்ல அது ஒரு புதிய கப்பலா? ஓ, ரொம்ப குழப்பமான கேள்வியாச்சே இது. அதே போலதான் இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த ஸ்டோயிக் தத்துவங்களால உங்களை இத்தனை காலம் இயக்கி வந்த உங்களோட பழைய நம்பிக்கைகள், பயங்கள், காரணமே இல்லாத கோபங்கள், மத்தவங்க உங்களை புகழணுங்கிற எதிர்பார்ப்புகள், இது எல்லாமே ஒவ்வொன்னா மாற்றப்பட்டால் நாளைக்கு காலையில நீங்க முழிச்சு பார்க்கும்போது நீங்க அதே பழைய நபரா இல்ல முற்றிலும் புதியவரா? இத நீங்களே ரொம்ப ஆழமா சிந்திச்சு பாருங்க. அட, நம்மளோட சிந்தனை திறனையே உற்று நோக்குற ஒரு அற்புதமான கேள்வி இது. வாழ்க்கையோட சவால்களையும் நம்ம மனசோட சிக்கல்களையும் அப்படியே படம் பிடிச்சு காட்ட எந்த ஒரு எக்ஸ்ரே இயந்திரமும் இந்த உலகத்துல கிடையாது. உண்மைதான். ஆனா இந்த உற்று நோக்குதல், செயல் மற்றும் மன உறுதி அப்படிங்கிற இந்த 3 தத்துவங்களும் உங்களை நீங்களே தெளிவா புரிஞ்சுக்க உதவுற ஒரு மாபெரும் கருவியா மாறும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. கண்டிப்பா. இந்த புதிய சிந்தனையுடன் உங்களை விட்டுவிட்டு நாங்களும் இந்த ஆழமான உரையாடலை இனிதே நிறைவு செய்றோம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.
இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். ஆமாங்க. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். கண்டிப்பா பகிருங்க. லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.